ஹை கைஸ், குட்டிங்க பாருங்கள், நாட்டு குட்டிங்க, நல்ல தரமான குட்டிங்க. இப்போ தான் வந்து இறக்கிட்டுருக்காங்க ஒரு 4 குட்டி. எல்லாமே கிடாரி குட்டியோட. இது காளை கண்ணுக்குட்டி. எல்லாம் இறங்குறது 2 காளை 2 கிடாரிங்க. 2 காளை 2 கிடாரி. நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டிங்க. செவலைங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. அந்த பக்கங்கிறது பிள்ளை. இது வந்து ஒரு சுத்தமாக எல்லாம் ஃபுல்லாக செவலை கலரு, நல்லா ஜம்முன்னு இருக்குது. அது கிடாரிங்க. இந்த பக்கம் இருக்குது பெருசு, அதுவும் கிடாரிங்க. 2 காளை கண்ணுங்க. 4மே வந்து நல்லா சரியான சூப்பராக இருக்குது. நல்ல அருமையான வந்து கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், வளர்ப்பு கன்றுக்குட்டிகள். மற்றப்பள்ளி இந்த கண்ணுக்குட்டிங்க அந்த பசுமாடுங்களுக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கண்ணுக்குட்டி, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. அருமையான கண்ணுக்குட்டிங்க. காலையில் வியாபாரம் பாரு. இன்னைக்கு மாடு இருந்தது இல்லையா? காலை கண்ணுக்குட்டி காலையில் வந்து வியாபாரம் பாருங்க, நல்லா ஜம்முன்னு வியாபாரம் வந்து. இன்னொன்று முடிஞ்சுச்சு, இன்னொன்று வந்து சேவலை சேங்கன்னு சேங்கன்னு கண்ணுக்குட்டி என்ன கண்ணு திருப்பி பேசிருக்கிறீங்களா? காளை கன்றுக்குட்டிங்க 17 ரூபா சொன்னார் அண்ணா. பேசி வாங்கிக்கலாங்க, முன்ன கொடுத்துருவாரு. நல்லா இருக்குது கண்ணுக்குட்டியெல்லாம், நல்லா ஜம்முன்னு இருப்பார் கண்ணுக்குட்டி. நல்லா லென்த்தி கண்ணாக வரும் கண்ணுக்குட்டி, நல்லா சூப்பர் வளர்ப்பு குட்டி. ஏன்னா நல்லா ஒரு 7-8 மாதம் கண்ணுக்குட்டியாக இருக்குதுங்க. வேற மாதிரி இருக்குது கண்ணுக்குட்டி, அருமையான கண்ணுக்குட்டி. ஒரு 4 கண்ணுக்குட்டியில் ஒரு கண்ணுக்குட்டி வியாபாரம் முடிஞ்சிச்சுங்க. இந்த கண்ணுக்குட்டி வந்து 17,000 ரூபா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கூட பேசி வாங்கிக்கலாங்க, சொல்கிற ரேட்டே கிடையாது. வந்து பேசினா தான் வந்து கம்மி பண்ணுவாங்க. பேசினா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கட்டுப்படி வாங்கினா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அழகான கண்ணுக்குட்டிங்க, சூப்பராக இருக்குது. இது காளை கண்ணுக்குட்டி. இதுவும் நல்லா லென்த்தியான கண்ணுக்குட்டி, நல்லா ஜம்முன்னு இருப்பார் கலர். அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிறது தாங்க கிடாரி கண்ணு. இது வந்து கிடாரி கண்ணு. இது பெருசு, எல்லாத்தையோட பெருசு. அது கிடாரி. இது காளைக்கன்று, அழகாக இருக்குது பாருங்க காளைக்கன்று, ஜம்முன்னு. இது தாங்க செல்லக்குட்டி மாதிரி. இந்த குரூப்லேயே வந்து செல்லக்குட்டி மாதிரி ஒரு நல்லா ஜம்முன்னு இருக்காப்புல. கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் ரேட்டு இன்னும் பேசலை, யாரும் கேட்கலைங்க, கட்டி வச்சுருக்காங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். KS வெங்கட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். மற்றப்பள்ளி மாட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த வந்து மாட்டு சந்தை வந்து நடக்கும். செவ்வாய்க்கிழமை மாட்டு சந்தை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன மாடு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் அதிகமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து கன்றுக்குட்டிகளாக வந்து கிடைக்கும், கிடாரிகளாக கிடைக்கும். வந்து கறவை எச்சப் கன்றுகள் கிடாரிகளாக வந்து நம்மளால் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பாருங்கள் கலர் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் எச்சப் குட்டிங்க, நல்லா தரமான குட்டி வாங்கணும்னா மற்றப்பள்ளி சந்தைக்கு வரலாங்க. இன்னும் நிறைய வந்து விதவிதமான குட்டிங்கள்லாம் வந்து நம்ம உலகத்துக்கு தகுந்த மாதிரி குட்டிங்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து கிடைக்கும் மற்றப்பள்ளியில். ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் சிந்தாமணிலேருந்து கொண்டு வராங்க. ஸோ நல்ல பெருவட்டான குட்டியை அந்த மாதிரி குட்டிங்கெல்லாம் நல்லா கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க வளர்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா தைரியமாக நம்பி ஒரு நல்ல வியாபாரியாக பார்த்து கூட்டின்னு வந்து நல்ல கண்ணுங்கள்லாம் வாங்கிக்கலாங்க. எல்லாமே பெருவட்டான கண்ணுகள். அவங்களும் வந்து நல்ல குட்டிங்கெல்லாம் பார்த்து தாங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் வந்து யாருன்னா ஒரு வியாபாரியை பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. நல்லா எல்லாமே தரமான குட்டிங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் குட்டிங்கெல்லாம். ஒவ்வொரு குட்டியும் நல்லா பார்க்குறதுக்கு லட்சணமாக பெருவட்டான குட்டிங்க. ஸோ இந்த எச்சப் குட்டி மட்டும் இல்லைங்க, ஜெர்சி குட்டிங்கெலாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய குட்டிங்க அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு 15,000 20,000 25,000 30,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குட்டி வந்து அவைலபிளாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும்.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெர்சி ஹெச்எப் எல்லாமே யூஸ் பண்ணி காலையில் வந்து பேசிட்டு எல்லாம் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கணும். நம்ம கன்று வாங்கிட்டு போயிட்டு எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக இருப்பாங்க. ஒரு கன்று வாங்கணும் பார்த்தீங்கன்னா சுழி பார்த்து வாங்கணும். சுழி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணுக்கு வந்து சுழின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் வந்து காம்பு கால் கையை வந்து பார்த்து அதை நடக்க விட்டு எப்படி இருக்குது கண்ணு நல்லா தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தெளிவாக நடக்க விட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக ஜெர்சிங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த சைஸிங் பாருங்க அதெல்லாம் வந்து அந்த ரேஞ்சுக்கு அதோட சின்ன ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகும். வியாபாரிங்க பாருங்க இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, பால் மாடும் வாங்குறாரு, நாட்டு மாடும் வியாபாரம் பேசுகிறாரு. அண்ணா நாட்டு மாடும் வாங்குறியா, பால் மாடும் வாங்குறியா? நீ எத்தனை வந்தீங்களா? சரி 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா வயசான ஒரு அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு நல்லா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பக்குவமான ஆள் வந்து அந்த வியாபாரத்தில் வந்து நிறைய பேர் ஈடுபடுறாங்க. சிறிய வயது உடையவர்களும் இருக்காங்க. இருந்தாலும் கூட நிறைய பக்குவமானவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே இந்த மாதிரி தான் வியாபாரிங்க நிறைய நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதெல்லாம் மன ஊடியா சரி இல்லைண்ணா இல்லைண்ணா வராது மன ஊடியா எவ்வளோ அரைப்பாதான் போப்பா அரைப்பா சும்மா பேசுங்க இல்லைண்ணா வராதுண்ணா எவ்வளோ காட்டால் நோட்டு வாங்கிட்டேண்ணா துட்டு 100 ரூபாய் கொடுப்பா 17,000 கூட்டி கேட்டுருக்காங்க. ஏய் கேட்டுலாம் வராது மேசு முடிச்சவெல்லாம் சண்டி வரதில்ல கேளு 100 ரூபாய் துட்டு கொடுறா எவ்வளோ பண்ணலாம் கொடு அவ்வளோ கொடுக்கணுமே கொடுப்பா 100 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பேசிட்டு இருக்காருல அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. சின்ன ஐட்டம் காலையில் வியாபாரம் குத்தி கொடுக்குறேன் நான் குத்தி கொடுக்குறேன் குத்திட்டுக்கு நானும் விடிவிட்டு மூக்கு வரும் தேவைண்ணா எவ்வளோண்ணா சொல்லி எவ்வளோ சொல்லணா வேலையை சொன்னா சரி மாறினதுக்கு அந்த பஸ்ஸில் ஏற்றேன் போயிட்டு கீழே போன பஸ்ஸில் போட்டு சொன்ன கேளு நான் பெரிய வியாபாரி கேட்டா சரி சொன்ன கேளுண்ணா சொல்லி முடியா சொல்ல கிட்ட பிடிச்சிக்காங்க சும்மா சேலரி கேட்டுக்கிறான் மாடு காலில் மாடு கொடுக்கணும் மாடு வாங்கணும்னு சொல்றது ஆமா எந்த குட்டி எனக்கு இந்த குட்டி தாங்க பேசிட்டு வாப்பா கை கொடு மாட்டை கொடு நான் வாங்கலாம் குட்டினா போய் குட்டி யாருனா எவ்வளவு சொல்லலாம் சொல்லிட்டு கூட சொல்லலாம் சேர்த்து சொல்லி கொடுப்பாப்பா 15 குடி சரி குடியா போயா இந்த புடுறா போப்பா ஒரே ரூபாய் வராது இல்ல வராது நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ நான் சொல்லலாம் சொல்லிடுச்சப்பா இல்லைன்னா வராது வேணுமா மனம் வேணும்னு தான் சொன்னேன் நான் சந்தைக்கு வரட்டு மனாவா சந்தைக்கு வாவா இது சந்தைக்கு வா விளக்கலண்ணா சந்தைக்கு வரட்டு மனாவா இல்லைன்னா வராதுண்ணா சொன்னா இல்லைண்ணா மனம் வராதுண்ணா கண்டிப்பா வர வாங்கலாம் பெருசு இல்லை
17,000 கேக்குறாங்க நாட்டு வியாபாரி பஸ் ஏத்தானா ஏத்து சொல்றது குட்டி போய் வெளிய விட்டு ஊடியா சின்ன குட்டியா கண்டிப்பா வாங்கிட்டு மூக்கு குத்திட்டு நான் உரிட்டு நானே யாரு போயிட்டாங்க எல்லாம் இங்கே தாங்கிறாங்க ஏட்டாதான் நான் வாங்கலாம் இல்லைண்ணா அதெல்லாம் போயிட்டு பொண்ணா ஒரு 500 சந்தோஷமா கொடுத்தா வாங்கறதுக்கு வெளியே விட்டு பாரு போ வெளியே விட்டு போட்டேன் மல்லி போய்க்குதா பின்னு போகணும் குளிச்சு போட்டியா இல்ல உங்களை மாதிரியே இருக்குதான் மாதிரி நிறைய கண்டுபிடி ரெண்டாக ஒரு 16 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அந்த குட்டி இல்லைன்னா சைஸ் அதோட கொஞ்சம் பெரிய குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 18,000 20,000 இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஜம்முன்னு இருக்க குட்டிங்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி உங்களால் வந்து பார்க்க நிறையா இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா தவிக்குமா யாரும் இருக்கும் இடத்தில் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குமே கருடம் சொன்னது அதையில் அர்த்தமும் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் மதிக்கும் உன்னிலம கொஞ்சம் நெருங்கி வந்தால் கூட மெரிக்கும் மதியாதே வாசல் மெரிக்காதே என்று வானமுள்ள. வணக்கண்ணா, நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருப்பத்தூர். ஆமாம். கண்ணு இப்போ இந்த கண்ணு என்ன கண்ணு? ஜெர்சி கண்ணா ஹெச்எப் கண்ணு? ஜெர்சிண்ணா இது. ஒயிட் ஆனால் மிக்ஸ் ஆகிருக்குதுல்ல, கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த கண்ணுக்குட்டி? இந்த கண்ணுக்குட்டி வந்து 11,000 மேலே சொல்கிறோம். 11. ஓஹோ, சரி. எவ்வளோ வந்து கேட்டாங்க? கேட்குறவங்க வந்து எவ்வளோ கேட்குறாங்க? 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 8,000 கேட்குறாங்க. 8,000 கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு 8,000 கட்டுப்படி ஆகுமா? நெக்ஸ்ட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ கட்டுப்படி வந்து? 11,500 ரூபாய் சிலு. 10,000 வந்தால் கொடுப்பாடி. எவ்வளோ லாபம் தான் கொடுக்குறோம்? 10 வந்தால் கொடுத்துருவோம். லாபம் எவ்வளோ? 8 கேட்டாகுமா? 10 வந்தால் கொடுத்துருவாரா? எவ்வளோன்னு தர அவன் குஞ்சு கூட இப்போ தாங்க ஒரு வண்டியில் வந்து மாடுகள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க, அழகான கண்ணுக்குட்டிங்க. ஹெச்எப் ஹெச்எப் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தான் இப்போ வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ரொம்ப இறக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கண்ணுக்குட்டி தான். அதெல்லாம் ஃபுல்லாக கண்ணுக்குட்டியும் நிறைய வரும். மரப்பள்ளிக்கு வந்தால் அந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வாங்கிக்கலாம். நல்ல தரமான கண்ணுக்குட்டியெல்லாம் கிடைக்கும். கண்டுங்க பாரு அழகாக இருக்குது. நல்ல பெருகுட்டான இல்லை கண்ணுங்க. நல்லா 15லேருந்து ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய இந்த ஹெச்எப் கன்று குட்டிகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா ஜம்முன்னு இருக்கும். புதுசாக மாடு வாங்கி வளர்க்குறவங்க கண்ணுங்க நிறையா இருக்கும். பாரு கூட கண்ணுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக ஹெச்எப் கண்ணுங்க தான். இதில் இருக்கிறது வந்து இறங்குறது எல்லாமே வந்து ஹெச்எப் கண்ணுங்க தான். வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹெச்எப் கண்ணுங்க. அந்த பக்கம் ஒரு ரெட்டு ஒன்று வருதுங்க, ரெட் கலரு. கொஞ்சம் மாலை ஆளுமா பார்த்து நல்லா இருக்கும், லென்த்தியாக இருக்குது. ஒரு ஜோடி மாதிரி ஏற்காலை மாதிரி இருக்குது. அழகாக
இது ஒரு கலர் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான கலர். ப்ரைஸ்லாம் ஏறி உட்கார. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தாச்சு கரை மாடுங்க. கன்றுகள் பாருங்க, காளை கன்றுகள். அந்த பக்கம் வந்து கிடாரி கன்று. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு கன்று பாருங்க, ஜம்மன் இருக்குது. ஓகே ஓகே, மொத்தம் 4 கன்று கொண்டு வந்திருந்தாங்க. 2 கன்று வந்து சேல் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 கன்று இருக்குதுங்க. ஒரு சின்ன கன்று நல்லா அழகாக செவல லட்சியம் 17,500 வந்து சொல்லியிருந்தாங்க. கன்று வந்து அப்பயே சேல்ஸு, நல்லா சூப்பர் கன்றுங்க. அது ஜம்முன்னு இருந்துச்சு. அந்த கன்று வந்து அழகாக சேல் ஆகிடுச்சிங்க. இந்த பக்கம் வர கிடாரி எல்லாம் வந்து கிடாரி கன்று நல்லா ஜம்மான இருக்குது. நல்லா பல் வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. பல்லு இன்னும் வைக்கல, பல்லு வைக்கல. நல்லா அருமையான கிடாரிங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது வர கிடாரி. ஓகே, ரத்தாரம்மா பல்லு வைக்காத கிடாரியா, நல்லா சுழி சுத்தமான கிடாரியா, நல்லா ஜம்முன்னு இருக்குது கிடாரி. இந்த கிடாரி வந்து நம்ம அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்லிடுறீங்க இது? 35. நல்லா கிடாரிங்க, நல்லா தரமான திட்டமான கிடாரி கண்ணு. 35 ரூபா ரேட்டு சொல்கிறாரு. ஆனால் அதே ரேட்டு கிடையாது, பேசி வாங்கிக்கலாங்க. அவர் சொல்லியிருக்காரு 35,000 ரூபா. அழகா மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று குட்டியோடு இருக்குது. அவ்வளோ கன்று குட்டியோட எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 35,000 ரூபாங்க. 35லேருந்து ஒரு 40,000 ரூபா. நல்லா வந்து தரமான மாடாக இருந்துச்சுன்னா வந்து 35,000 40,000 வரைக்கும் வந்து ரேட்டு போதுங்க. கண்ணுக்குட்டியோட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாடு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது சினை மாடான்னு நினைக்கிறேன். அண்ணா சென மாடாண்ணா இது? அண்ணா சென மாடா? எத்தனை மாதம்ண்ணா? 6 மாதம். ஆண்டியப்பனூர் அண்ணன், நம்ம தெரிஞ்ச அண்ணன். ஆண்டியப்பனூர்லேருந்து நம்ம வரவழியில் அன்றைக்கி பேசிட்டு வந்தோம். ஆனால் ஒரு 6-7 மாதம் செனை குட்டிங்க. 2 கிடாரி குட்டிங்க பாருங்கள் கொண்டு வந்திருக்காரு. நல்ல கிடாரி. அது கிடாரி கன்று 2 கன்று கொண்டு வந்திருக்காரு. இப்போ இது வந்து செனை மாடுங்க, 6-7 மாதம் செனை. இதெல்லாம் ஒரு 40 ரூபா வந்து சொல்லியிருக்காரு. 40 ரூபா இந்த மாடு மட்டும் பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. நல்லா லென்த்தி வாக்கில் மாடு வந்து நல்லா லென்த்தியாக இருக்குதுங்க. சூப்பர் மாடு, அருமையாக இருக்குது. கண்ணுக்குட்டியும் 2 கிடாரி கண்ணுங்க வச்சுருக்காருங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது கிடாரி குட்டிங்க. அடங்காத ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வந்திருக்காரு அண்ணன். சும்மா கொஞ்சம் நேரம் கூட நிற்க மாட்டேங்குதுங்க. இது சாட்டை பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா இதுதாங்க கண்ணுக்குட்டி. நல்லா செவல கலருங்க, நல்லா ஜம்மான இருக்குது. சுழி சுத்தமான கண்ணு. கையில் நிற்க மாட்டேங்குதுங்க. இப்படி கொஞ்சம் இல்லைண்ணா, அப்படி இல்லைண்ணா. பாருங்க செம்ம சேட்டைங்க அந்த கண்ணுக்குட்டி. பாருங்க அப்படியே அங்கே இங்கே நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது. சூப்பர். கிடாரியா? கிடேரி தான். கிடேரி கண்ணு தான். அது நிற்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. சேட்டை செம்ம சேட்டை. எவ்வளோ அது? எவ்வளோ? 14 ரூபா சொல்லியிருக்காரு, பேசி வாங்கிக்கலாம். திட்டமான கண்ணுக்குட்டி தான் கிடாரி கண்ணுக்குட்டி. ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது, நேரில் வந்தால் பேசி வாங்கிக்கலாம். ஆமாம், பேசி வாங்கிக்கலாம். அப்படியே உங்கள் நம்பர் சொல்லலாம், யாருன்னா வேணும்னா கேட்பாங்க. 99 43 61 67 39. பேர் சொல்லிடுங்க. செல்வம். மெட்டூர் அண்ணா. மெட்டூர் நம்பர் சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி கண்ணுங்க கிடாரிங்கெல்லாம் அண்ணா வந்து வாங்கி சேல் பண்ணுறேன். மற்றப்பள்ளி வேறு எந்த சந்தைக்கு நான் போய் வாணியம்பாடி போத்தங்கரை இந்த 3 சந்தைக்கு வந்து அண்ணன் போயிட்டுருப்பாரு. நாட்டு மாடுகள்லாம் வாங்கி கொடுப்பாரு. தேவைன்னா அண்ணா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே அண்ணன்.
இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே வந்து பசு மாடுங்க, கண்ணுக்குட்டிங்க, கிடாரிங்க எல்லாமே நிற்கிதுங்க. அங்கே பாருங்கள், அந்த பக்கம்லாம் நல்லா மெர்சலான கிடாரி குட்டி எல்லாம் நிற்கிது. வேறு இதுவும் கிடாரி குட்டி தான் பாருங்கள். செவலை சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஜோடி ஒன்று நிற்கிது பாருங்கள். இல்லை ஜம்மன் வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. கிடாரி குட்டி நல்லா ஜம்மன். இது வந்து ஒயிட்டில் வந்து இது காளை கண்ணுங்க, நல்லா லென்த்தியாக இருக்குது கண்ணுக்குட்டி. இது ஒரு கிடாரி கன்றுங்க. நிறைய வந்து கிடாரி கண்ணுங்க இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க ஜாஸ்தியாக வந்துடுது. இந்த பக்கம் வந்து பாருங்கள், நல்லா இதுவும் மெர்சலாக இருக்குது. நல்லா பிள்ளை மிக்ஸாக இருக்குது, செவலை பிள்ளை. இந்த பக்கம் ஒரு ஜோடி நிற்கிதுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிதுங்க பாருங்கள். சூப்பராக நிற்குதுங்க. ரெண்டுமே கிடாரியா? ரெண்டு பல்லுண்ணா வச்சுச்சாண்ணா? இல்லைப்பா, இன்னும் இல்லை வைக்கல. சரி, நான் அந்த பக்கம் போய் இன்னும் பல்லே வைக்கலைங்க. ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க. ஜம்மனு ஜோடிக்கு வந்து நல்லா ஏருக்கு வந்து வாங்கிக்கலாங்க. ஏருக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னும் பல்லு வைக்காத கிடாரி கண்ணுங்க. நல்லா பாரு, ஜோடி வர ஜோடி ஒரே ஜோடியாக தான் இருக்குது. பல்ல இன்னும் வைக்கலைங்க. இல்லை இன்னும் வைக்கல, பல்லு வைக்கல. பார்த்துட்ருக்காங்க, வாங்குறதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்காரு என்னன்றது தெரியல. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கிடாரிங்க. ஓட்டி பார்க்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. பெரிய மாடு வருமானம் இதுக்கப்புறம் பெரிய மாட்டம் வருமானம் தெரியல. உங்கள் சேனலில் பார்த்தா நாங்கள் அம்மாலாங்கிலேருந்து வந்துட்டோம். அப்படியா? இல்லை, அது ஒரு வாரம் வருது. நான் ஒரு வாரம் இந்த வருது பாருங்கள். ஏதோ கண்ணுக்குட்டியாக வருதுன்னு நினைக்கிறேன். வேறு எடுத்துகிட்டு வராங்களா பாருங்கள், அவங்க தான் கொண்டு வருவாங்க. ரெண்டு ஜோடி கன்றுக கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம். திருப்பதி அண்ணா மாடு இது. இதெல்லாம் ஒரே கலருங்க. நல்ல பிள்ளை கலர் வேறு லெவலில் இருக்குது கண்ணுக்குட்டிங்க. மச்சினை நாங்களாம் எப்படி பார்க்கறது? மச்சினை எப்படி நாங்களாம் பார்க்கறது? ஓட்டி பாரு மாட்டை பார்த்துட்டு வாங்க. ஓட்டு. நீ எதுவும் தலைவர் பேச தலைவர் ஏதாவது? இல்லை, நான் அங்கே வரமாட்டேன். பேசுகிறாங்க. அவரா? சரி பேசும்போது நாங்கள் போய் சரி என்னதான் பேசுகிறாங்க பார்ப்போம். கேளு நாயமா கேளு சுரேஷ் அங்கே கேளு குறும்ப 50 எப்படி நாய் நீ துட்டு பண்ண மாடி வேற மாதிரி ஆளு வந்து பல்லு வைக்காதுங்க. கேளு நாயமா கேட்டு 50,000 கேட்டிருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. 60 65 ஆளு போட குடுறியா மாடி கேற தாங்க இது மாடு பொருள் நல்லது பல்லு போடணும் ஒன்னு போடுறது ஒன்னு போடுற குட்டி ஒன்று போட்டிருக்கான், ஒன்று வந்து போடல. மாடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பாருங்க, சுற்றி காமிக்கிறேன். நல்லா அழகான மாடுங்க. வியாபாரம் போயிட்டுருக்குது. அந்த பக்கம் இருந்து லைட்டிங்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கேளு நாயமே கேளு. ஆஹா இல்ல 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 அஞ்சு பஞ்சா பஞ்சாயத்து கொடுக்க மாட்டா கூட இரா கோயில ஆறாமா கேட்டாங்க திரும்பி வந்து கொடுத்துருவாங்க.
ஆள் போடுறா. ஏய் எப்படி குடிச்சுவே நீ? எங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பி. கேளு அங்க கேளு. அதெல்லாம் போடல, அதெல்லாம் எந்த தப்புறா பாரு. ஏயா உனக்கு போய் உங்க ஊருக்கு கொடுத்தால புட்டுக்க அப்படி நிக்கிறியா? கேளு கேளு நாம கேளு இல்லம்மா இல்லை என்னால் முடியாது சாமி, என்னால் முடியாது. அது எப்படி முடியாது? ஆனா நாயுமே கேட்டு வாங்கலாம். நான் தொடல உனக்கு ரொம்ப இருத்துமே ஒரு ரவுண்ட் போய் பாத்துனோம். எங்க ரவுண்ட் போய் 70,000 வாங்குறீங்க பொப்புள் மாடு. நீ கேட்டா இவங்க தரும் கேட்டா அந்த மாடு மாடு ஒண்ணா இவன் வாங்க என்ன சேகர அந்த மாடு மாடு ஒண்ணு ஆடுறா 70,000 71,000 அது. நீ கேளியா அப்படியே கேளு நாயுமே கேளு. இல்ல அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன் கேளு. ஆனா திருப்பி பாரு உனக்கு இல்லம்மா நான் கோயில பல்லு வச்சிருக்கேன், இன்னொன்னு பல்லு வைக்கல. மாடு வாங்க மாடு கேட்டு வாங்க நம்ம எனக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த கொடுத்துருவோம். நல்லா வருது உங்களுக்கா கொடுத்துருவோம். வருது வைன்றேன் பார் 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 உங்களுக்கா கொடுத்துருவேன். நல்லா வருது வை. ஏய் இத்த போய் நாட்ட பாக்குறா பிள்ளை போய் இதெல்லாம் மச்சி பச்சி அங்கெல்லாம் இருக்குது கேளு. இல்லம்மா இல்ல வாங்கல செலவு இல்ல துட்டு போயிடும். துட்டு போய் இல்லம்மா நான் கேளு கேளு வேணா கேளு. உனக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கொடுத்துச்சுக்க. ஆடா ஆடா திருப்பி என்ன பேசக்கூடாது. இல்லம்மா நான் கேளு கேளு. இல்லம்மா நான் வாயில கொடுக்குறேன். வியாபாரம் பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்குது வியாபாரம். இல்ல வேணா இல்ல இல்லம்மா மற்றப்பள்ளி சத்திருங்க வியாபாரம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க. ஒரு 1000 கம்மியாக கொடுத்து பிடிச்சிக்க. புடிச்சுக்க போயா இல்லம்மா பணத்தை புடிச்சுக்க போட அதெல்லாம் வேணாம் 60,000 ரூபாய் சொல்லு இல்ல மாடு இல்ல இல்ல தள்ளி கேட்கற மாட்டா தள்ளி கேட்கற மாட்டா இல்ல மானா தள்ளி கேட்கற கொடுக்கறா குட்டி நான் உங்களுக்கு சும்மா கொடுத்துறேன். நான் தள்ளி கேட்கறேன் இல்ல மானா இல்லடா மானா மானா ஒரு வாட் சொல்லி கொடு. ஒரு மானா ஒரு வாட் சொல்லி கொடு. நான் சந்தோஷம் போறேன் மானா நான் கேட்ட மானா சொல்லு மாமா இல்ல மாமா துட்டு போயிடும் சொன்னா சரி இப்படி சண்டை பிடிக்கிறாங்க பாரு கேட்டு. இல்ல மானா இல்ல இல்ல மானா இல்ல மானா இல்ல மானா உங்ககிட்ட பிடிக்க கூடாது மானா மானா சொல்லு இல்ல மானா போ பணத்தை பண்ணி போ. இந்த மாட்டுக்கு தாங்க வியாபாரம். இல்ல மானா உங்ககிட்ட சொல்லு பிடிக்க இல்ல புடிச்ச பாரு புடிக்க மானா ஏய் துட்டு போய் ஏய் அட போறது துட்டு கூட பாட சின்ன ஏய் சின்ன இந்த மாதிரி மாடு இல்லடா போய்ங்க இந்த மாதிரி மாடு கிடையாதா வளக்கணும் இந்த தப்பு பார்க்காத மாமா. ஏய் கட்ட அப்படியே கட்ட 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 சரி கட்ட தள்ளி கேட்டு வாங்குற மாடையா என்ன தள்ளி கேக்கல வை வியாபாரம் வந்து முடிச்சுன்னு நினைக்கிறேங்க. 50,000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மேலே ஏதோ 1000 2000 மேலே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது ஒரு 55 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க பிள்ளை பிள்ளை சொல்லி நல்லா சுத்தமான பிள்ளை பாருங்கள் எப்படி இருக்குது மாடு. நல்லா ஜம்முன்னு இருக்குது மாடு. ஒரே ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குதுங்க மாடு. வேற லால் இந்த மாடு எவ்வளோ போயிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தரமான மாடுங்க. இந்த மாதிரி மாடு வாங்கினோன்னா நீங்கள் வந்து மற்றப்பள்ளி சந்தை தாங்க வரணும். இங்கே தான் இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து கிடைக்கும். எங்கேருந்தே வந்து கால் பண்ணுறீங்க. நீங்கள் டைரெக்டாக நேராக சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து வாங்கிக்கலாம். வியாபாரமெல்லாம் எப்படி பேசி இப்படியெல்லாம் வாங்கிடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு மாடுங்க துறிஞ்சிலின மாடுகள்லாம் நீங்கள் வாங்கினோன்னா நீங்கள் நேராக மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வரணும். சூப்பர் 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 சூப்பர். பொம்மனை அடியும் கூட பிடிச்சிக்கலாம். அதான் சொல்லிட்டு இருக்காரு. பொம்மனை அடி பிடிக்கலாம், ஆம்பளைங்க பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க பிடிச்சிக்கலாம். நல்லா ஜம்முன்னு இருக்குது. எந்த பாய்ச்சல எதுவுமே கிடையாது. வேலைக்கு கொடுக்க மாட்டேன் போனா கொடுக்க தான் பார்த்தேன் தரது போய் துட்டு தான் முக்கியம். எதுவும் துட்டு தான் முக்கியம். ஆமாம் ஆமாம் துட்டு தான் முக்கியம். ஆமாம் மாடு வித்துட்டாரு. ஹாய் ப்ரோ, முடிஞ்சிச்சிங்களா? சிறப்பாக முடிஞ்சுதா? முடிச்சிட்டாங்க, வந்தாங்க உடனே முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தால் தான் நீ வியாபாரம்
8 நிமிஷம் கண்டுட்டு ஆகிறேன். ஓகே, முடிஞ்சது. நல்லா ஜம்மன் இருக்குது. விவசாயத்துக்கு பயன்படுத்தலாங்க. ஏர் வந்து பழக்கணுங்க. இப்போ தான் நல்லா ஏர் இப்போ தான் புது பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ முடிச்சுன்னு தெரியல ப்ரோ. எவ்வளோ முடிச்சு தெரியல. 50 ரூபா கேட்டுன்னு இருந்தாங்க. எப்படியே ஒரு 50 ரூபா 52 ரூபா அப்படி அந்த ரேஞ்சுக்கு தாங்க முடிஞ்சிருக்கு. ரேட்டு வந்து சொல்லலை. ஆமாம், இவங்க வாங்கிட்டு போகிறவங்க வந்து விற்கணும். அதனால் வந்து ரேட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலிங்க. அவ்வளோதான். ஒரு 50 ரூபா 52 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், நல்ல ஒர்த்து தான். அந்தளவுக்கு ஒரு 25,000 ரூபா ஒரு கண்ணுக்கு கொடுத்தாலும் கூட ஒரு 50,000 ரூபா கணக்குங்க. ஸோ இதுதான் வந்து விலை நிலவரங்கள் இன்றைக்கி. ஸோ நீங்களாம் புதுசாக வந்து மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ஜோடிங்க கொண்டு வந்ததில். இது ஒரு ஜோடிங்க. இதை ஓட்டி பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஜோடி. இது கண்ணுக்குட்டி. இதுவும் நல்லா ஒரு அளவுக்கு நல்ல தரமான கன்றுகள். கலர் பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இது ஒரு கலரு. நல்லா ஜம்முன்னு இருக்குது கலர். சுள்ளி சுத்தமான கண்ணு தாங்க. கண்ணு பாருங்க அப்படியே இருக்கு. அழகான கண்ணுங்க. எப்படி இருக்குங்க பார்த்து சொல்லுங்கள். இது கண்ணுங்க தான். ஏதோ வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வாங்க. இது ஒரு 3 மாதம் வளர்த்தா தான் ஆகும். கூட கேட்டேன் கண்ணு 2 ஒரு கலர் ஒரு செட்டாக இருக்குது. 4 நாள் வந்து என்ன சொல்கிறேன். ஏய் தனியாக போய் விளக்க மாட்டேன். 61 சொல்லிட்டு இருக்காங்க. மாடெல்லாம் ஒரு கம்யூனிட்டியா. இது வேற வேற எந்த மாடு இந்த மாடு வேற கவரி எனக்கு போட்டாங்க. 61 ரூபா சொல்லிடுறாங்களாங்க. சொல்லிட்டு விடுறாங்க. நான் வேணா விடு. அதுக்கே கிளம்ப ஏன்னா அவ்வளோ அட விட்றா கேட்டோம். 61க்கு முடிஞ்சிருக்கு. 61க்கு முடிஞ்சிருக்கு. அது 61க்கு முடிஞ்சிருக்குங்க. இந்த பக்கம் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளை இந்த ரேட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை திருப்பதி அண்ணா அது மாடு. ஏய் உத 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 நான் உதவாதி. அவரு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 100 ரூபாய் மன துட்டி விளைய மாட்டேங்கிறானே. ஆனா துட்டு மன நீ விளைய மாட்டேங்கிறான். ஆனா துட்டு மனான் மாடு குத்துற மன வியாபாரம் வந்து முடிஞ்சாங்க இருக்குது. அது வியாபாரம் ஓரளவுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அவசரப்படாதானே. அவசரப்பட என்ன செய்ய என்ன முடியும். அதான் அதான் அதான்
சரி ஓடியா 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 வேலையே இல்லை மணிமாமா இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது இதெல்லாம் ரேட்டு மாடு அவர் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் மாடு பல்லு 2 பல்லா 2 பல்லா அவ்வளோதான் அது அவருக்கு நீங்களே அவரே கேட்குறாரு போட்டு தொலைப்போம் அப்படி இல்ல 2 பல்லுங்க ஒரு வாரத்தை கேட்கணும் அவரு பிள்ளைங்க எதுவும் ஒயிட்டு இல்லை வியாபாரம் முடிஞ்சிச்சுங்க செய்யணும் பக்கம் பண்ணணும் ஒதுக்கி தரணும் அது இது வரைக்கும் ஏதாவது ஓதிக்கிட்டு முடியா நீ எல்லாம் உசாராயிரு அப்புறம் தூக்கின்னு போடும் மேலே இன்னைக்கு நானும் அதே கேஸ் தான் ஜம்மன்னு இருக்கு அண்ணுங்க 2 பல்லு 2 பல்லுங்க வேற லெவலில் நல்லா தரமாக இருக்குது ஏரில் ஓட்டுதானா அது ஓட்டினா சரி ஓட்டப்பாயும் சரி இல்லை ஓட்டியிருக்காங்களான்னு ஓட்டினா ஓட்டும் இது வீடியோ ஓ வீடியோ எடுத்துங்க நான் பார்க்கலையே அதான் ஓட்டியிருக்கா இல்லை இதுமாரி தான் பழகணும் ஓட்டல இனிமேல் தான் பழகணும் பழக்கணும் இனிமேல் தாங்க பழகணும் இது ஏற்காலையில் நல்லா ஜம்மன்னு இருக்கு அவன் ஒன்று பார்த்த மாதிரி ஒன்று நல்லா ஒரே ஹைட்டு சூப்பர் 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 பல்லு 2 பேர் 2 பல்லு சூப்பர் சூப்பர் செம்ம உதவிங்க ஒன்று அந்த பக்கம் இருக்கிறது வந்து உதவிது ஃபுல்லாக உதவிது ஒன்று மட்டும் உதவிக்கல அதான் வேற லெவலில் இருக்குது அண்ணன் தான் வந்து வியாபாரம் முடிச்சிட்டாரு என்னண்ணா ஏதோ முடிச்சிட்டேன் ஒரு 2 வியாபாரம் நீங்கள் முடிச்சா பாருங்க மாடு எல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன் என் மாடு இதுதான் வந்து எல்லாம் இருந்தது தரமான மாடு இன்றைக்கி வந்ததில் ஓரளவுக்கு நல்ல தரமான ஒரு ஏற்காலைன்னு சொல்லலாம் ஆனால் ஏர் வந்து புது பழக்கம் இனிமேல் தான் பழகணும் காளைகள் வந்து நல்லா தரமாக ஒன்றை பார்த்த மாதிரி ஒன்று பிள்ளை கலருங்க வேறு லெவலில் இருக்குது காளைகள்லாம் வந்து ஒவ்வொரு வாரம் தாங்க இந்த மாதிரி நல்லா தரமாக வந்து கிடைக்கும் ஒவ்வொரு வாரம் சுத்தமாக வந்து இந்த ஏற்காலையிலே வந்து வரவே வராது இந்த வாரம் வந்துருக்குதுங்க இந்த வாரம் வந்ததில் இதுவும் ஒன்று முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இது உதச்சிட்டே இருக்குது ஒன்று சூப்பர் 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 சூப்பராக இருக்குங்க மாடு அருமையான மாடுங்க நல்லா ஜம்மன்னு இருக்கு எனக்கு அது மாற்றி பேச பிடிக்கிறதில்ல எவ்வளோ 85,000 ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 85 முடிஞ்சிருக்கு 2 பல்லுங்க சூப்பர் 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 ஒரு வழியாக நம்ம வியாபாரி வந்து பேசி முடிச்சிருக்காரு 85க்கு அது ஓடுதோ உட்காருதோ பண்ணுக்கோ கிட்டாது அது ஓடி பண்ணு போச்சு அது 10 கூட கிடையட்டும் ஆனால் முடிச்சிட்டாரு அவ்வளோதான் வேணா போகலாம் இன்னும் வேறு ஏதாவது இதை பார்க்கலாம் அதான் வளர்க்குறது தான் பண்ண வேறு என்னதுக்கு அண்ணன் எங்கள் அண்ணன் பாரு நல்லா சூப்பராக வியாபாரம் பேசுவார் யாருன்னா மாடு வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ணா நமக்கு எந்த ஊர்னா நாட்டம்பள்ளியா பார்த்தீங்கன்னா பக்காவாக பேசுவாப்புல எப்படி ஒரு முறை பேசுக்காமண்ணா நான் நல்லா பேசுவேன் நல்லா பேசுவேன் பண்ணுவேன் நியாயமான வியாபாரம் ஆமாம் நியாயமான வியாபாரம் பண்ணுறதில்ல அதான் ஓகே உங்கள் பேர்ண்ணா மணி ஃபோன் நம்பர் தெரியுமா ஃபோன் நம்பர் தெரியாது கொஞ்சம் கீழே சரி நாட்டம்பள்ளி மணி அண்ணன் மற்றப்பள்ளி சந்தைக்கு வேற எந்த சந்தைக்கு நான் போவீங்க மற்றப்பள்ளி குந்தாரப்பள்ளி இந்த 3 சந்தையில் அண்ணன் நான் பார்க்கலாம் அண்ணன் பேர் மணி ஆமாம் ஆள் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார் கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் சூப்பராக வந்து பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் நல்ல தரமான அண்ணன் நல்ல ஜாலியான அண்ணன் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆமாண்ணா அந்த வீடியோ வர அளவுக்கு உங்களுக்கு ஏதோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய்ண்ணா தேங்க்யூ ஒன்று வச்சிருக்கான் 2 பல்லு ஒன்று வந்து இன்னொன்று வைக்கலைங்க ஒன்று வச்சிருக்கு ஒன்று வைக்கல கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க ஒன்று தான் பல்லு வச்சிருக்கு ஒன்று வைக்கல 65,000 நான் ரேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க திட்டுவாங்க
எப்படி கவுண்டரா துட்டு கையில் வாங்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து கேட்குறாப்புல இருங்க அது துட்டு வாங்கிட்டு கப்புனுக்குறா செட் ஆகலன்னா எகர்ல சூழ்நிலை இரு அங்கே போய் இல்லை அந்த கிடாரிக்கு வந்து வியாபாரம் எங்க வாங்குறவங்க ஒரு அண்ணன் வந்து விற்கிறவர் இங்கே வாங்குறவங்க ஆனால் ரெண்டுமே வந்து நல்லா சூப்பர் கிடாரிங்க. அண்ணன் தான் கிடாரி பேசிகிட்டு இருக்காங்க வியாபாரம். ப்ரோ தெரியுது ப்ரோ நான் வேறு இந்த கிடாரி தாங்க வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பல்லு வச்சிருக்கு, இன்னொன்று பல்லு வைக்கல. கண்டிப்பாக போட்டுது ஒன்று போட்டுக்கு ஒன்று போடல போய் சொல்லக்கூடாது. ஆமாம் இது போட்டுக்கிட்டு மூடி போட்டுக்குது. ஒன்று வந்து செனா போட்டிருக்காங்க, இன்னொன்று போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண பாரு பெரியவரா ஓய் கொடுக்கணும் போயிட்டு போகிற மாதிரி பண்ண சும்மா முடுக்காத ஏன்னா ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்களா முடுக்காத எல்லாம் உனக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக மானா கண்டிப்பாக அவ்வளோ நம்ப கட்டுறாங்க நான் முதல் போட்டேன் இல்லை நீ கேட்டா சரி நீ கேளு இல்லை இல்லை மானா போய் பிழைக்கணும் இல்லை 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 மானா என்ன அவர் வந்து நான் சொன்னேன் நான் ரவியில் கொட்டாயில் அவுத்து பிடிச்சி வந்துக்கிறேன் என்ன கொட்டாயில் ரேட்டு கொடுக்கலாம் முத வேலை முத்து வேலை ரேட்டு முத வேலை தான் கேளு கூட அந்த வேலைக்கு கொடுக்க மாட்டேன் அனுசரிச்சு கேட்கறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த வேலைக்கு ஒன்று வந்து செனை செனைங்க செனை போட்டிருக்கு. இவங்க தான் வாங்க போகிறவங்க. அவர் அந்த தாத்தா தான் வாங்க போகிறாரு, அவர் தான் வாங்க போகிறாரு. நான் என்ன சொல்றேன் பெருசுக்கு இது கம்மியா சொல்றாங்க. ரெண்டு ஒரே வேலை உடனே போட்டு ஜோடியா போட்டு விடணும் ஏதோ கொண்டு போய் அவங்களும் போட பண்ணிட்டு விடணும் இல்ல காட்டுறா இல்ல கொடுக்குறாங்க வாடா சொல்லு கொடுப்பாங்க கவுத்து குடிடா ரைட் நீ சொன்னா சரி மானா சொல்லு சொல்ல நான் தமான புடி இல்ல இல்ல மானா புடி கவுத்து புடி உள்ள விடுறாங்க மாட்டா மானா விடுற இல்ல மானா கொடுக்க மாட்டா இரு மானா விடு மானா விடு அவரு மடக்காத நான் என்ன பண்ணி நான் புடிச்சு போயிடல எங்கே புடிச்சு மாட்டா நான் புடிச்சு போயிடல விடு போடு இல்ல மானா கொண்டா நான் புடி போயிடல மானா சொல்லி குடுனா போடா நீ திருப்பி கொடுத்தால் மானா எங்கேயும் போறதில்ல இங்கதான் ஆகாது ரொம்ப தொலைவாக்குறாங்க இதுதான் சொன்னானே அது இதே சொல்லிட்டேன் எங்க விட்டுறது ஜோடியா போட்டோம் ஜோடியா விட்டு போட்டோம் ಉಳಿಯ ಮಾಮ ಏನಾದ್ರು ಊರ ವಯಸ್ಸು ನೀನು ಪುಷ್ಣ ಮಾಟ ನನಗೆ என்ன ப்ரோ லைட்டிங்க என்ன பண்ணுறது ப்ரோ, நம்ம எப்படி நிற்குதோ அதுக்கு தான் முக்கிய முடியும். முடிச்சு இந்த பக்கம் முடிச்சிட்டாங்களா? ஓ பழைய பார்ட்டி வாங்கலையா? புது பார்ட்டி வந்து வாங்கிடுச்சு. புது பார்ட்டி வந்து வாங்கிட்டாங்க. எல்லாம் கண்ணுங்களை தாங்க நீங்கள் ஜோடி வந்து கண்ணுங்களை தாங்க ஜோடியை இல்லை ஃபுல்லாக எல்லாம் கணக்கு தான் ஜோடிங்க நிறையா வந்துருக்கு. இதுதாங்க மற்றப்பள்ளி சந்தை எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் கூட்டமாக இன்னும் வந்து வியாபாரம் வந்து முடியலைங்க. எல்லாம் மாடுங்க நிறைய மாடுங்க வந்து இங்கே நிற்குதுங்க.
மாடுகளை பொறுத்த வரையும் பாருங்கள், இதெல்லாம் பசு மாடுங்க, அழகான பசு மாடுங்க. கொம்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பல்லெல்லாம் வந்து கடை பல்லுங்க, ரொம்ப அழகான வந்து பசு மாடுங்க. ஜம்முன்னு இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா 45 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து சென்னையாகவும் இருக்குது, ஒன்று வந்து கண்ணோடு இருக்குதுங்க மாடு. அது மட்டும் இல்லை, இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடாரி கன்றுகள். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா கிடாரிங்க நிறைய நிற்கிதுங்க பாருங்கள். இங்கே ஒரு இதெல்லாம் வந்து கிடாரிங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா அழகான பாருங்கள். பாலே குடிச்சிட்டு இருக்குது. இன்னும் கண்ணுக்குட்டி போட்டு இதெல்லாம் ஒரு வாரம் கூட ஆயிருக்காதுங்க, ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும். எல்லாம் கிடாரி கண்ணுகளை வந்து நிறையா வந்து இந்த சந்தையில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க. நிறைய வியாபாரிகளும் சரி, விவசாயிகளும் சரி இந்த சந்தையில் நல்லா வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வியாபாரம் இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் வந்து போயிட்டுருக்குது பாருங்கள். இதெல்லாம் தரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்கள் சும்மாடுதாங்க. இந்த பாரு கிடாரி கண்ணுங்க ஒரு ஜம்மன் இது. இந்த பக்கம் மேற்கத்திய காளைகள் ஜோடி, ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்ன பல்லுன்னு தெரியலைங்க. என்ன பல்லுண்ணா இது? 2 பல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மேற்கத்திய கன்றுகள் ஜம்மன் இருக்கா. 2 பல்லு. இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தை மாட்டு சந்தைக்கு வந்துருக்குது. சூப்பராக இருக்கும். கன்று எப்படி இருக்குது? எந்த ஊர் மாதிரி? செங்கா பல்லு ப்ரோ. 2 பல்லு. என்ன ரேட்டு ப்ரோ நீங்கள் சொல்லிடுறீங்க? 65 சொல்லியிருக்கீங்க. சரி சரி. இப்போ தான் வந்தீங்க போல. 65 வந்து சொல்லியிருக்காங்களா? இது நல்லா சூப்பராக இருக்குங்க ஜோடி. கொம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஜம்மன்னு இருக்குது. இது சூப்பரான காளைகள். ஏருக்கு வந்து ஏர் ஓட்டிகிட்ருக்க காளைகள் இதெல்லாம் பாருங்கள். இங்கே நிறைய நிற்கிதுங்க பாருங்கள். இன்னும் முடியாத இதெல்லாம் வந்து எல்லாமே ஏற்காலை தாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நிற்கிது. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு ஜோடி, இங்கே ஒரு ஜோடி கிடாரி கண்ணுங்க. இதெல்லாம் இது கிடாரி கண்ணுங்க. இங்கே ஒரு கிடாரி ஜோடிங்க. அது மட்டும் இல்லை, அந்த பக்கம் வந்து நிறைய கன்றுகள் வந்து நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால். அங்கே ஒரு 2 ஜோடி வந்து கன்றுகள் இருக்குது பாரு. அதெல்லாம் ஃபுல்லாக கன்றுக்கு தான் இன்னும் சேல்ஸ் ஆகும். ஃபுல்லாக நிற்குது. வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காரு. அண்ணன் வேற கச பேசிட்டே இருக்காரா. நிறைய அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் அப்படியே போவோம். இதெல்லாம் இன்னுமே சேல்ஸ் ஆகலைங்க. எல்லாம் காளை கன்றுங்க ஜோடிங்க தான். வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே. இது வளர்ப்பு குட்டிங்க ஜோடி. இது பாருங்கள் கிடாரிங்க ஜோடி எப்படி இருக்கு பாருங்கள். கிடாரி இதெல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே, 60 ரூபா இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். 50 ரூபாய்க்கு மேலே தாங்க. பாய் கண்ணுக்குட்டி வாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு இருக்காரு. கண்ணுக்குட்டி என்ன பக்கம் பார்த்தாலும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க வியாபாரம். வேறு ஜம்முன்னு பசுமாடு. இதெல்லாம் தரமாக இருக்குது வேறு பசுமாடு ஜோடி. அருமையான பசுமாடு எல்லாம் ஜம்மான இருக்கு. எப்படி இருக்கிறாங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்காங்க. என்ன மயிர் பிடிக்கிறாங்க வியாபாரம் விற்கணும். இங்க வாங்கிட்டு பேசலாம், கொண்டு கொடுக்கணும். இங்க நம்ம இங்க விற்கிறது பேசலாம். வெட்மி 200 கிலோமீட்டர் அந்த கூட மாடு வித்து திரும்பி துட்டு அடுத்த வந்து மாடு வாங்கணும். இன்னைக்கு ஒரே வாரம் வித்துட்டு வீட்டுக்கு போயிடுறது. இந்த ஒரு வாரம் வித்துட்டு வீட்டுக்கு போயிருந்தா கொண்டு அங்கே வித்து திரும்பி துட்டு அடுத்த வந்து மாடு வாங்கணும். மேம் கன்றுகள் இப்படி இருக்கு பாருங்க. அழகாக கலர் பாரு எப்படி இருக்குங்க. ஜம்முன்னு கலர். இந்த பக்கம் அப்படியே கன்றுகள். இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் கன்றுகளாக நிற்குது. ஃபுல்லாக எல்லாம் கன்றுகளாக நிற்குது. வர எல்லாம் ஜம்முன்னு சூப்பர் சூப்பர்.
நல்ல அழகான கண்ணுங்க, நல்லா ஃபுல்லாக இருக்கிறது மொத்தமே எல்லாம் நல்லா ஜம்முன்னு நிற்கிது மாதிரி கண்ணுங்க. குட்டி பாருங்க, செவலை கலரு ஜோடிங்க, நல்ல காளை கன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டி. எப்படி நல்லா ஜம்முன்னு இருக்குது, சூப்பர் கலர் வந்து அப்படியே ஷைனிங் கலருங்க. வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வரியெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, துண்டு வரியா இல்லை நீட்டு வரியா இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அதே போல் பல் வந்து 8 பல் இருக்கா இதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குறாங்க. கண்ணுக்குட்டியில் அதை முக்கியமாக பார்ப்பாங்க. கண்ணுக்குட்டியில் இதெல்லாம் பார்த்து தான் கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து வாங்குவாங்க. எல்லாமே இதெல்லாம் இன்னும் வந்து சேல்ஸ் ஆகாமல் அப்படி நிற்கிதுங்க. கன்றுக்குட்டிகள் அழகான கன்றுக்குட்டிகள். மாடு வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி என்ன வேணா பேசுகிறேன், நான் பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க எப்படி பால் குடிச்சிட்டு இருக்கு. அருமை 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 அருமை. மற்றப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறிய லெவலில் சந்தைங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 4 சொந்தக்கறி ஹோட்டல் இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு சொந்தக்கறி ஹோட்டல் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. 4 சொந்தக்கறி ஹோட்டலில் இங்கே வர வியாபாரிங்க, வாங்கிறதுக்கு வரவங்க, மாடு கொண்டு வரவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க, சாப்பிட்டுக்கலாங்க. கறி சோறு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். சாப்பாடு களி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. மற்றப்பள்ளி மாட்டு சந்தை.